தமிழ்நாட்டை ஒரு பிஜேபியோட ஒரு மையமா உருவாக்கணும் அப்படிங்கிறது மத்திய அரசு மிக முனைப்பா செயல்படுது. விஜய தன் பக்கம் இழுக்கலாம் நினைச்சவங்களுக்கு இழுக்க முடியல அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வருத்தமா இருக்கிறதுனால இந்த இடத்தை கையாடுறாங்க. 41 பேரோட வழக்குகள்லாம் வர்ற 12ஆம் தேதி வருது. விஜய ஒரு வழி பண்ணிடலாம் அப்படிங்கிற கணக்குல இந்த பிஜேபி அரசு செயல்படுதுன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே சென்சார் போர்டு அவ்வளவு பெரிய உத்தமர்களா? தமிழ் படத்துல நிறைய கெட்ட வார்த்தைகள் வரும். இந்த கெட்ட வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம அவ்வளவு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாதவங்க மட்டும் இது மட்டும் எப்படி அர்த்தம் தெரியும்? அந்த அளவுக்கு உன்னிப்பா கவனிக்காங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால சென்சார் போர்டு அப்படிங்கிறது மத்திய அரசின் அல்லது பிஜேபியின் ஒரு ஏவலாளா இருக்கு. இந்த போர்டு தேவையா என்பதே நமக்கு ஒரு கேள்விக்குறிதான். ஒரே ஒரு திரைப்படத்துல சென்சாரை வச்சு தமிழ்நாடு இந்தியாவில என்ன மாற்றத்தை இந்த போர்டு கொண்டு வர போகுதுன்னு நினைக்கிறாங்கன்னு புரியல.